சின்னஞ்சிறு பழக்கங்களின் வியத்தகு சக்தி. 2003ஆம் ஆண்டில் ஒரு நாள் பிரிட்டிஷ் சைக்கிளிங் அமைப்பின் தலையெழுத்து மாறியது. பிரிட்டனில் தொழில்முறை சைக்கிளிங் போட்டிகளை நிர்வகித்த அந்த அமைப்பு சமீபத்தில் டேவ் பிரெய்ல்ஸ்போர்ட் என்பவரை அதன் புதிய பயிற்றுவிப்பாளராக இயக்குநராக நியமித்தது. அந்த சமயத்தில் சுமார் 100 ஆண்டுகளாக பிரிட்டனின் தொழில்முறை சைக்கிள் பந்தய வீரர்கள் சராசரிக்கும் கீழான நிலையிலேயே செயல்பட்டு வந்திருந்தனர். இந்த சைக்கிள் பந்தயமும் நம்மளுடைய லைஃபுக்கும் என்ன சம்பந்தம்? இது எப்படி நம்மளுடைய லைஃபை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கும் முன்னேற்ற பாதைக்கும் உபயோகமா இருக்கும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இதை படிக்கும்போது நானும் அப்படிதான் நினைச்சேன். அதுக்கப்புறமா தான் இதை நம்ம தொழிலே ஆகட்டும், நம்மளுடைய வேற எதை நம்ம முன்னேற்றணும்னு நினைக்கிறோமோ, நம்மளுடைய மைண்ட்ல என்ன இருக்கோ அதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை கேட்டு முடிச்ச உடனேயும் அவ்வளோ பெரிய விஷயங்களே இந்த சின்னஞ்சிறு விஷயங்கள்ல இருந்து மாறி இருக்கு, அதன் மூலயமா உபயோகம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுடைய லைஃபுக்கு இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் தாட்டும் உங்களுக்கு வரும். ஸோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. ஓகே, 1908ஆம் ஆண்டிலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் ஆங்கிலேய வீரர்கள் ஒரே ஒரு பதக்கத்தை மட்டுமே வென்றிருந்தனர். உலகின் மிகப்பெரிய சைக்கிள் பந்தயமான டூர் த பிரான்ஸ் பந்தயத்தில் 110 ஆண்டுகளாக ஆங்கிலேய வீரர்களில் ஒருவர் கூட வெற்றி பெற்றிருக்கவில்லை. ஸோ நிலைமையை சரி செய்யும் பொறுப்பு பிரெய்ல்ஸ்போர்டிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் ஒரு குறிப்பிட்ட உத்தியை பயன்படுத்தியது முந்தைய அனைத்து பயிற்றுவிப்பாளர்களிடமிருந்தும் அவரை வேறுபடுத்தியது. மேம்பாடுகளின் கூட்டு என்று அவர் அதை அழைத்தார். சின்னஞ்சிறு, அதாவது நீங்கள் செய்கின்ற எந்த விஷயத்திலும் ஒரு சிறு துளி மேம்பாட்டை தேடுவது அதன் தத்துவமாக இருந்தது. ஒரு சைக்கிளை ஓட்டுவதில் உள்ள ஒவ்வொரு அம்சத்தையும் தனித்தனியாக பிரித்து அதை ஒவ்வொன்றையும் 1% மேம்படுத்தினால் பின்னர் அவற்றை ஒன்றிணைக்கும் போது ஒரு குறிப்பிடத்தக்க மேம்பாடு விளையும் என்று பிரெய்ல்ஸ்போர்ட் கூறினார். அவரும் அவருடைய சக பயிற்றுவிப்பாளரும் சிறு சிறு மாற்றங்களை செய்ய தொடங்கினர். முதலில் சைக்கிளின் இருக்கைகள் அதிக சௌகரியமாக இருக்கும் விதத்தில் அவர்கள் அவற்றை மறு வடிவமைப்பு செய்தனர். இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அடையிறதுக்கு உபயோகமாக இருக்கு அப்படின்னு நான் கேட்ட உடனேயும் இவ்வளோ பெரிய விஷயம் இந்த சின்னஞ்சிறு விஷயத்துலேருந்து நடந்திருக்கா, இந்த சின்னஞ்சிறு மாற்றத்தினால நடந்திருக்கா அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஏன் நம்மளுடைய லைஃப்ல இந்த 1% டெவலப்மெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. டயர்களில் உறுதியான பிடிமானம் கிடைப்பதற்காக அவற்றின் மீது சாராயத்தை தடவினர். சைக்கிள் ஓட்டும் போது தசைகளின் வெப்பத்தை சீராக வைத்துக் கொள்வதற்காக அதற்குரிய அரைக்கால் சட்டைகளை அணிந்து கொள்ளும்படி சைக்கிள் பந்தய வீரர்களிடம் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். ஒரு குறிப்பிடத்தக்க பயிற்சிக்கு ஒவ்வொரு வீரரும் எப்படி செயல் விடை அளித்தனர் என்பதை கண்காணிப்பதற்காக அதற்கான சென்சார்களை பயன்படுத்தும்படியும் அந்த வீரர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். போட்டிகளின் போது அந்த வீரர்கள் அணிந்த ஆடையிலும் அவர்கள் தகுந்த மாற்றங்களை செய்தனர். அவர்கள் அதோடு நிற்கவில்லை, எதிர்பாராத அம்சங்களில் கூட என்ன மேம்பாடுகள் செய்யலாம் என்று பிரெய்ல்ஸ்போர்டும் அவருடைய குழுவினரும் ஆய்வு செய்தனர். எந்த வகையான களிம்புகள் வீரர்களுடைய தசைகளை வேகமாக சரி செய்யும் என்பதை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் பல சோதனைகளை மேற்கொண்டனர். சளி பிடிப்பதற்கான வாய்ப்புகளை குறைப்பதற்காக கை கழுவுவதற்கான சிறந்த வழியை ஒவ்வொரு வீரருக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு நிபுணரை அவர்கள் நியமித்தனர். இரவில் நன்றாக தூங்குவதற்கு எந்த மெத்தைகளும் தலையணைகளும் சிறப்பாக உதவும் என்று அவர்கள் தீர்மானித்தனர். அவர்கள் தங்களுடைய அணியின் வண்டியின் உட்புறத்தை வெள்ளையடித்தனர். சிறு தூசி துகள்கள் இருந்தால் கூட அவை சைக்கிள்களுக்குள் புகுந்து அவற்றின் செயற்திறனை குறைத்து விடுவதை தவிர்ப்பதற்காக அவர்கள் அந்த ஏற்பாட்டை செய்தனர். ஓகேவா? இது போன்ற நூற்றுக்கணக்கான மேம்பாடுகளை அவர்கள் செய்தனர். அவை எல்லாமாக சேர்ந்த போது விளைவுகள் மிக வேகமாக வந்தன. ஸோ அந்த ஒவ்வொரு விஷயமும் அவங்க நோட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ட்ரெஸ் என்ன, அது அவங்களுக்கு ஏதாவது பாதரா இருக்குமா, அது ஏதாவது ஒரி பண்ணி அதனால அந்த செயல்திறன் கம்மியாகுதா, அந்த சைக்கிள் இருக்கக்கூடிய தூசு திரும்ப எதுவுமே படக்கூடாது அப்படின்னு பார்த்து அதனுடைய வேகத்தை எப்படி அதிகரிப்பது, அப்புறம் ஏதாவது வீரர்களுக்கு காயம்பட்டா எப்படி களிம்புகள், அதெல்லாம் முதற்கொண்டு நிறைய விஷயங்களை, நூற்றுக்கணக்கான விஷயங்களை அப்படியே மைன்யூட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு விஷயத்திலையும் டெவலப் பண்ணி அந்த வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஓகேவா? அது என்ன வெற்றி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய லைஃப்லையும் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஒரு தொழிலில் நம்மளுடைய முன்னேற்றம் இல்லை, ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்னா, ஸோ அது நம்மளுக்கு என்னென்ன விஷயம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஈவன் நம்ம பேசுகிற விதத்தில் கூட அதிகமான விலையில் இருக்கா அப்படின்றத விட, குவாலிட்டி கம்மியாக இருக்கா அப்படின்றத விட, காம்படிட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்களா அப்படின்றத விட, நம்ம பேசுகிற விதம் கூட நம்மளுடைய கஸ்டமர்ஸை ரீச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், நம்ம பேசுகிற விதம் சரியாக இருந்தாலும் தொழிலில் மவுத் ஆஃப்
மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுவும் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்ம இப்போ ஒரு பொருளை விற்கிறோம்னா என்ன நினைப்போம்? அந்த பொருளை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளுடைய தாட்ஸ் இருக்கும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட நாம் எப்படி பேசுகிறோம் அப்படின்ற விதமும் சேர்ந்து நம்மளுடைய தொழிலை வந்து விருத்தி பண்ணும் அப்படின்றத நான் வந்து முழுமையாக இப்போ வந்து அந்த ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் சொன்னோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் படித்ததுக்கப்புறமும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே வரும்போதும் இந்த விஷயங்களெல்லாம் நம்மளை ரீச் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதாவது 10 இடத்துக்கு 10 இடமும் இல்லை அப்படின்னாலும் அந்த 10க்கு 5ஆவது வந்து எங்கே சேலே ஆகாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல அது சேல் ஆகுது பிகாஸ் ஆஃப் நம்ம பேசுகிற விதம் அப்படின்றது. இப்போது பிரெயில் போர்டு அந்த அமைப்பின் பயிற்றுவிப்பு இயக்குநராக பொறுப்பேற்று வெறும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2008ஆம் ஆண்டில் பெய்ஜிங் நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் ஆங்கிலேய சைக்கிள் பந்தய வீரர்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு 60% தங்கப் பதக்கங்களை வென்று எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தினர். 4 ஆண்டுகளுக்கு பிறகு லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் அவர்கள் மேலும் சிறப்பாக செயல்பட்டு 9 ஒலிம்பிக் சாதனைகளையும் 7 உலக சாதனைகளையும் நிகழ்த்தினர். அதே ஆண்டில் பிராட்லி விக்கின்ஸ் டூர் த பிரான்ஸ் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று அப்போட்டியை வென்ற முதல் ஆங்கிலேய சைக்கிள் வீரராக ஆனார். அதற்கடுத்த ஆண்டு அவருடைய அணியை சேர்ந்த இன்னொரு வீரரான கிறிஸ் பூரம் அப்போட்டியை வென்றார். 2015, 16, 17 ஆண்டுகளில் மீண்டும் அவரே அப்போட்டியில் வெற்றி வாகை சூடினார். ஸோ இந்த மாதிரி 178 உலக சாம்பியன் போட்டிகளையும் பட்டங்களையும் வென்றனர். 66 ஒலிம்பிக் தங்க பதக்கங்களையும் வென்றனர். ஓகேவா? முன்பு சாதாரண வீரர்களை கொண்டிருந்த ஒரு அணி எப்படி சிறிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டதன் மூலம் உலக சாம்பியனாக ஆகிறது. சிறு சிறு மாற்றங்கள் எப்படி காலப்போக்கில் ஒன்றிணைந்து இத்தகைய அபாரமான விளைவுகளை பெற்றுக் கொடுக்கின்றன. இதே அணுகுமுறையை உங்கள் சொந்த வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது? ஓகேவா? சிறிய பழக்கங்கள் ஏன் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்றன? இப்போ நம்ம முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் யோசிங்க. நம்மளுடைய லைஃபுக்கு இது எப்படி யூஸ் பண்ணலாம், ப்ராப்பராக இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு போனோம் அப்படின்னா, அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்க்கு இதெல்லாம் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் யோசிங்க. ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைகின்ற ஒரு கணத்தில் முக்கியத்துவத்திற்கு அளவுக்கு அதிகமாக மதிப்பு கொடுப்பதும் ஒரு தினசரி அடிப்படையில் ஒரு சிறு மேம்பாடு. ஓகேவா? அதுதான் 1% டெவலப்மெண்ட். மேற்கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவத்தை குறைவாக மதிப்பிடுவதும் மிகவும் சுலபமானதாக இருக்கிறது. பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிரம்மாண்டமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பல சமயங்களில் நமக்கு நாமே கூறிக்கொள்கிறோம். ஓகேவா? அது உண்மையில் நாம் அதைத்தான் நம்புகிறோம். நம்முடைய உடலின் எடையை குறைப்பதற்காக இருந்தாலும் கூட, அல்லது ஒரு தொழிலை உருவாக்குதல், ஒரு புத்தகத்தை எழுதுதல், ஒரு சாம்பியன் பட்டத்தை வெல்லுதல், அல்லது வேறு ஏதேனும் ஒரு இலக்கை அடைவதாக இருந்தாலும் சரி, எல்லோராலும் பேசப்படுகின்ற வகையான மிகப்பெரிய மேம்பாடுகளை நாம் செய்தாக வேண்டும் என்று நம்மை நாமே மன அழுத்தத்திற்கு ஆளாக்கிக் கொள்கிறோம். ஆனால் அப்படி எடுத்த உடனேயும் பெரிய காரியமாக செஞ்சுதான் அது டெவலப் ஆகணும் அப்படின்றது இல்லை அப்படின்றாங்க. இதற்கிடையே 1% மேம்படுவது அவ்வளவு முக்கியமானதாக தெரிவதில்லை. பல சமயங்களில் அது கவனிக்கப்படுவதும் கூட இல்லை. ஆனால் காலப்போக்கில் அதற்கு அதிக அர்த்தம் வாய்ந்ததாக இருக்கும். காலப்போக்கில் ஒரு சிறிய மேம்பாடு ஏற்படுத்துகின்ற வித்தியாசம் வியப்பூட்டுவதாக இருக்கிறது. இதை இப்படி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. 1% என்ற முறையில் ஓராண்டு காலம் உங்களால் சிறப்புற முடிந்தால், ஓராண்டுக்கு பிறகு 37 மடங்கு உங்களால் அதிக சிறப்பானவராக ஆகியிருப்பீர்கள். மாறாக நீங்கள் தினமும் 1% மோசமடைந்தால் ஓராண்டுக்கு பிறகு நீங்கள் கிட்டத்தட்ட 0 ஆகியிருப்பீர்கள். ஒரு சிறு வெற்றியாகவோ அல்லது ஒரு சிறு பின்னடைவாகவோ தொடங்குகின்ற ஒரு விஷயம் மெல்ல மெல்ல ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறுகிறது. ஸோ இந்த மாதிரி நாம் டெய்லியும் ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளாக சொல்கிறோம், இப்போ நம்ம எடுத்த உடனே இப்போ ஒரு மாடிக்கு போனோம், ஒரு 40 படி இருக்கிற மாடிக்கு போகணும், லிஃப்டெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போனோம் அப்படின்னா நம்ம எப்படி போகணும்? எடுத்த உடனே கயிறு கட்டி மேலே போயிடுவோமா? இல்லை, ஒவ்வொரு படியாக எடுத்து வைப்போம் இல்லையா? ஸோ அந்த ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சு தான் நம்ம அந்த 40வது மாடி அடைவோம். அப்ப அந்த ஒரு படியை நாம ஏறும்போது நமக்கு தோணும், என்னடா இன்னும் மேல வரல அப்படின்னு தான் தோணும். பாக்குறவங்களுக்கும் இவங்க மேல இன்னும் வரல அப்படின்னு தான் தோணும் இல்லையா? தயவு செய்து இதை நம்ம லைஃப்லையும் யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம லைஃபுக்கும் இதை வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம 1% ஏறி இருக்கும்போது அப்படிதான் தோணும். 2வது 3வது 4வது அப்படின்னு இருக்கும்போதும் இது என்ன 1 படி தானே ஏறி இருக்கும், 2 படி தானே ஏறி இருக்கும், 3 தானே அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த 1, 2, 3 அதெல்லாம் சேர்ந்துதான் 40வது படியை நாம எட்டுறதுக்கு
அச்சீவ் பண்றதுக்கு உதவியா இருக்கு இல்லையா? அன்றாட வாழ்வில் இக்கோட்பாட்டை நாம் அவ்வளவு சுலபமாக உணர்வதில்லை. சின்னஞ்சிறு மாற்றங்களை நாம் உதாசீனப்படுத்தி விடுகிறோம். ஏனெனில் அக்கணத்தில் அவை அவ்வளவு முக்கியமானவையாக தோன்றுவதில்லை. நீங்கள் இப்போது சிறிதளவு பணத்தை சேமித்தாலும் உடனடியாக ஒரு லட்சாதிபதியாக ஆகிவிட மாட்டீர்கள். தொடர்ந்து 3 நாட்கள் ஒரு உடற்பயிற்சி மையத்திற்கு நீங்கள் சென்று வந்தவுடன் உங்கள் உடல் கட்டுக்கோப்பானதாக ஆகிவிடாது. நீங்கள் இன்றிரவு 1 மணி நேரம் ஒரு அந்நிய மொழியை படித்தவுடன் அம்மொழியில் நீங்கள் மேதமை பெற்றுவிட மாட்டீர்கள். நான் ஒரு சில மாற்றங்களை செய்கிறேன், ஆனால் விளைவுகள் ஒருபோதும் வேகமாக வருவதில்லை என்பதால் நாம் மீண்டும் மீண்டும் நம்முடைய பழைய வழக்கங்களுக்கே மாறிவிடுகிறோம், தாவி விடுகிறோம். ஓகேவா? துரதிருஷ்டவசமாக மாற்றம் மெதுவானதாக இருப்பதால் ஒரு பழைய பழக்கத்திற்கு தொடர்ந்து சிக்கி கிடப்பது சுலபமானதாக இருக்கிறது. நீங்கள் ஏதேனும் ஒரு துரித உணவை உட்கொண்டால் உடனடியாக உங்கள் எடை கூடிவிடாது. இன்றிரவு நீங்கள் உங்கள் குடும்பத்தை புறக்கணித்துவிட்டு நள்ளிரவு தாண்டியும் உங்களுடைய அலுவலக வேலைகளை செய்து கொண்டிருந்தால் அவர்கள் உங்களை மன்னித்து விடுவார்கள். ஆனால் உங்களுடைய வேலையை நாளைக்கு செய்து கொள்ளலாம் என்று நீங்கள் தள்ளி போட்டால் அதை செய்து முடிப்பதற்கு பொதுவாக உங்களுக்கு நேரம் எப்படியும் கிடைத்துவிடும். இத்தகைய ஒரே ஒரு தீர்மானத்தால் பெரிதாக எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடாது. ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக 1% தவறுகளை செய்யும் போது, அதாவது நாம் தொடர்ந்து மோசமான தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது, சிறிய தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்யும் போது, நம்முடைய சாக்கு போக்குகளை நியாயப்படுத்தும் போதும் அவை எல்லாமுமாக சேர்ந்து மோசமான விளைவுகளை உருவாக்கி விடுகின்றன. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்கின்ற 1% சரிவுகள் மொத்தமாக சேர்ந்து இறுதியில் நம்மை ஒரு பிரச்சனையில் கொண்டு வந்து விடுகின்றன. நீங்கள் லாஸ் ஏஞ்சல் நகரிலிருந்து நியூயார்க் நகருக்கு ஒரு விமானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலிருந்து புறப்படுகின்ற ஒரு விமானி தன் விமானத்தின் பயணப்பாதையை 3.5 டிகிரி, ஓகேவா, வெறும் 3.5 டிகிரி தெற்கு நோக்கி மாற்றினால் நீங்கள் நியூயார்க் நகருக்கு பதிலாக வாஷிங்டன் நகரில் போய் இறங்குவீர்கள். துவக்கத்தில் விமானம் புறப்படும் போது இத்தகைய ஒரு சிறு மாற்றத்தை உங்களால் கவனித்திருக்க முடியாது. ஏனெனில் உங்கள் விமானத்தின் மூக்கு பகுதி ஒரு சில அடிகள் மட்டுமே நகர்ந்திருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த அமெரிக்காவை கணக்கில் எடுத்துக் கொள்ளும் போது நீங்கள் 100கணக்கான மைல்கள் தள்ளி பயணித்துக் கொண்டிருப்பீர்கள். அதுபோல தினசரி பழக்கங்களில் நீங்கள் செயல்படுகின்ற ஒரு சிறு மாற்றம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் வித்தியாசமான ஒரு இடத்திற்கு வழி நடத்தக்கூடும். ஓகேவா? அது வெற்றியாக இருந்தாலும் சரி, தீய பழக்கமாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, நல்ல பழக்கங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய தற்போதைய விளைவுகள் மீது கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நீங்கள் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கும் பாதையின் மீதுதான் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் ஒரு லட்சாதிபதியாக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சம்பாதிக்கின்ற பணத்தை விட கூடுதலாக செலவு செய்தால் நீங்கள் ஒரு மோசமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். உங்களுடைய செலவு பழக்கங்கள் மாறவில்லை என்றால் விளைவு மகிழ்ச்சியூட்டுவதாக இருக்காது. இதற்கு மாறாக தற்சமயம் உங்களுடன் எந்த சேமிப்பும் இல்லை என்றாலும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சிறிதளவு பணத்தை மிச்சப்படுத்தினால் பொருளாதார சுதந்திரத்தை அடைவதற்கான பாதையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பீர்கள். அப்பயணம் நீங்கள் விரும்புவதை விட குறைவான வேகத்தில் இருந்தால் கூட அந்த வெற்றி பாதையை நீங்கள் அடைவீர்கள். ஓகேவா? உங்களுடைய பழக்கங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் விளைவுகளை தீர்மானிக்கின்றன. உங்களுடைய நிகர சொத்து உங்களுடைய பொருளாதார பழக்கங்களை பிரதிபலிக்கிறது. உங்கள் உடலின் எடை உங்களுடைய உணவு பழக்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. உங்கள் அறிவு உங்களுடைய கற்றல் பழக்கங்களை சுட்டிக்காட்டுகிறது. உங்களுடைய குப்பைகள் உங்களுடைய தூய்மை பழக்கங்களை எடுத்துரைக்கின்றன. நீங்கள் தொடர்ந்து எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையே நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஓகேவா? நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோமோ 1% வெற்றி அப்படின்றத நோக்கி அந்த 100%ல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ட் நம்ம வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கோம் நம்மளுடைய பயணத்தில் அப்படின்னா நமக்கு இறுதியில் வெற்றி தான் கிடைக்கும், சாதனையை அடையலாம். ஆனால் நம்ம ஒரு மோசமான செயலை டெய்லியுமே டே டு டே லைஃப்பில் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா இறுதியில் அந்த வெற்றியினுடைய சாதனை எவ்வளோ பெரிது இருக்குமோ அதுபோல் இந்த தோல்வியினுடைய அந்த பாதை 1% அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான அபாயகரமான விளைவை நம்மளுடைய மோசமான வழிக்கு இட்டு செல்லும். ஓகேவா? வாழ்வில் நீங்கள் எந்த நிலையை அடைவீர்கள் என்பதை நீங்கள் கவனிக்க விரும்பினால் உங்களுக்கு கிடைக்கும் சிறு வெற்றிகளையும் சிறு தோல்விகளையும் நீங்கள் கவனித்து வர வேண்டும். உங்களுடைய தினசரி தேர்ந்தெடுப்புகள் கூட்டாக சேர்ந்து அடுத்த 10 அல்லது 20 ஆண்டுகளில் உங்களை எங்கே கொண்டு சேர்க்கும் என்பதை பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்களோ அதைவிட குறைவாக செலவிடுகிறீர்களா? நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒழுங்காக உடற்பயிற்சி மையத்திற்கு போகிறீர்களா? நீங்கள் தினமும் புத்தகங்களை படித்து புதிதாக ஏதேனும் கற்றுக்கொள்ள
கற்றுக்கொள்கிறீர்களா? அட்லீஸ்ட் படிச்சு கற்றுக்கலைனாலும் இந்த மாதிரி நாம வீடியோஸ் போடும்போது அதை கேட்டிங்கன்னா கூட உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு அது உபயோகமா இருக்கும். நம்மளால படிக்க முடியல, டெய்லியும் ஒரு பக்கத்தையாவது என்னால் படிக்க முடியல, ஒரு புத்தகத்தை படிக்க முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம போடுற வீடியோஸ், இந்த மாதிரி வாழ்க்கைக்கு உபயோகமான புத்தகங்களை நீங்க கேட்டா கூட அது உங்களுடைய ஆழ் மனதிலையும் பதியும். அண்ட் தென் நீங்க ஒரு புத்தகத்தையும் ஒரு பேஜையும் படிச்சதுக்கு சமானமா இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும். புத்தகங்கள் அப்படின்றது நம்மளுக்கு வந்து அனுபவ அறிவை வந்து பகிரக்கூடியது. இவ்வளோ பெரிய விஷயங்களை எல்லாம் நம்ம எங்கேயும் போய் உட்கார்ந்து கத்துட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம புத்தகத்தை படிச்சு ஒவ்வொரு விஷயமும் நாம அடிபட்டுதான், இப்ப கீழே விழுந்தா அடிபடும், ரத்தம் வரும் அப்படின்றத நாம ஒவ்வொரு தடவையும் விழுந்து விழுந்துதான் கத்துக்கணும் அப்படின்றத விட இந்த புத்தகத்தை பார்த்து, இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அனுபவ அறிவை நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சு இருந்தோம் அப்படின்னாலே அதுவே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். ஸோ நம்ம சேனலை தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இது உபயோகமா இருக்கும். அண்ட் மறக்காம தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க. ஸோ தயவு செய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட், இத்தகைய சிறு விஷயங்கள் தான் எதிர்காலத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருப்பீர்கள் என்பதை தீர்மானிக்கின்றன. வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையேயான இடைவெளியை நேரம் பூதாகரப்படுத்துகிறது. அந்த நேரத்திடம் எதை நீங்கள் ஒப்படைக்கிறீர்களோ அதை அது பன்மடங்கு பெருக்கிறது. நல்ல பழக்கங்கள் நேரத்தை உங்களுடைய நண்பனாக ஆக்கும், மோசமான பழக்கங்கள் அதை உங்களுடைய எதிரியாக ஆக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், நம்மளுடைய முன்னேற்றம் அப்படின்றது உண்மையில எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ் கட்டியையும் ஒரு மெழுகையும் வச்சு நமக்கு கம்பேரிசன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புத்தகத்தை நானும் வந்து படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நினைச்சேன் அப்படின்னா, இது என்னவா இருக்க போது, ஜஸ்ட் சின்னஞ்சிறு பழக்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்றது தான் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் நான் இப்போ இங்கே காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, எவ்வளோ வந்து நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே வந்து புது புது விதமான கருத்துக்களா, புது புது கோணத்துல இருந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்குது. இந்த விஷயத்தை நாம வந்து இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான மேட்டரா நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா அப்படின்னு புத்தகத்துக்கு பேருக்கு தகுந்த மாதிரியே சின்னஞ்சிறு பழக்கங்கள், அதாவது அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற அந்த பெயருக்கு தகுந்த மாதிரியே நமக்கு அந்த சின்னஞ்சிறு விஷயங்களை கூட ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு சொல்லும்போது அட இதெல்லாம் நம்ம பண்ணாம இருந்தோமே அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னும் வந்து தொழிலுக்காகட்டும், வாழ்க்கை முறையை டெவலப் பண்றதுக்காகட்டும், பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. போக போக எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கலாம். உங்களோட சேர்ந்து நானும் பயணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது உபயோகமா இருக்கு அப்படின்னு மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்க எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.